இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரே நாளில் தமிழக அரசியல்ல அடுத்தடுத்து இத்தனை திருப்பங்களோட நம்ம இன்னைக்கு தான் பார்த்துருக்கோம். குறிப்பாக இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து திமுகவை சேர்ந்த பல நபர்கள் மீது குறிவைத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அவர் தஞ்சாவூர் போகிறதுக்குள்ள காட்சிகள் தொடர்ந்து மாற ஆரம்பிக்குது. என்னென்ன மாதிரி காட்சிகள்லாம் மாறி இருக்கு அது குறித்து பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கைதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்கவே திமுக தொண்டர்கள் வெர்சஸ் தாவேகா தொண்டர்கள் அவங்க களத்தில் நின்று ஒரு பக்கம் தாவேகா தொண்டர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் திமுக தொண்டர்கள்லாம் அந்த அளவுக்கு பெரிய போராட்டம் பண்ணி விஜய்க்கு அகைன்ஸ்டா பல கோஷங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த அத்தனை செய்திகள் குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் அழகு. வணக்கம் ரித்திவி. இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். நாளை பட்ஜெட் தொடர்பான கூட்டத்தொடர் இருக்கிற நேரத்தில் இவருடைய கைது அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சாவூர்ல காவிரி நீருக்கான அந்த ஒரு போராட்டம் குறித்த அவருடைய உரையில ஒரு இடத்துல இரட்டை வசனம் துணிக்கும் வகையில பேசிட்டாரு அப்படிங்கிறது புகார். இரட்டை அர்த்த வசனத்துல பேசியிருக்காரு அப்படிங்கிறது புகார். அப்போ அது உண்மையா அப்படின்னா அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் தான் நீதிமன்றத்திலையும் போகுது. இன்னைக்கு மக்கள் மன்றத்திலையும் அதுதான் ஒழிச்சிட்டு இருக்கு. திமுக சார்பாக RS பாரதி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு கீழே இருந்து ஒரு நபர் த்ரிஷா வீட்டுக்கு மட்டும் தண்ணி வருது அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு அங்க வரும் அப்படிங்கிற மாதிரி கடந்து போறாரு. அதை இவங்க வேணும்னே திட்டமிட்டு வேறு வகையில இரட்டை அர்த்தமாக இவங்களா புரிஞ்சு கொண்டு அதன் ரீதியாக இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது திமுக வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. தாவேக்கானர் என்ன சொல்றாங்க, பெண்கள் மீது எப்படி இப்படி ஒரு அவதூறான ஒரு கருத்தை சொல்லலாம், பொதுவெளியில ஒரு நடிகை இப்படி அவமதிக்கலாம் அப்படிங்கிற வகையில இந்த விஷயங்கள் இரண்டு தரப்பாலும் முன்வைக்கப்படுது, இரண்டு தரப்பாலும் விவாதிக்கப்படுது. இதுல காவல்துறை காட்டிய இந்த வேகம் தேவையா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியா இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, கொலை செஞ்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரா? இது அரசியல் ரீதியான வாத பிரதிவாதங்களுக்கு இந்த காவல்துறைங்கிறது இந்த ஆட்சியில தான் இவ்வளவு துரிதமா செயல்படுத்தப்படுது. எதற்கு? இப்போ மார்க்கண்டேயன் பேசிட்டாரா உடனே கைது, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாரா உடனே கைது செய்ய முயற்சி பண்ணி அதுல தோல்வி அடைந்தது. ஜென்சிக்கல்ல திமுகவினர் இப்படி பேசுறாங்களா உடனே கைது. இந்த கைதுன்னா அப்ப யாருமே பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அரசை விமர்சித்தாலே கைதா, அது ஏன் அப்படிங்கறதா விஷயமா இருக்கு. அப்போ என்ன சொல்ல விரும்புது இந்த அரசு மெசேஜ், என்ன யாரும் விமர்சிக்காதீங்க அப்படிங்குது. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். இதெல்லாம் அவங்களுக்கு உள்ளான பிரச்சனை. ஸ்டாலினா, உதயநிதியா, விஜயாங்கிறது அவங்க அரசியல் பிரச்சனை. நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு தண்ணி வரணும். இங்க ஆடிப்பெருக்கு கொண்டாட முடியல காவிரியில. அந்த காவிரி படுகையோட கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரு, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே கொண்டாட முடியல. நேற்று ஆடிப்பெருக்க மகிழ்ச்சியாலாம் அவங்க கொண்டாடல. அப்ப தண்ணி வராததை கண்டித்து தான் அந்த போராட்டம் நடக்குது. அதுல ஒரு வார்த்தை வருது, அது சர்ச்சையா மாறுது. அப்படின்னா சரிங்க, உதயநிதி தப்பு பண்ணிட்டாரு, பெண்களை பத்தி ஆபாசமாக பேசினாலே இது தப்புங்கிறது அந்த அரசு சரி, ஆபாசமா பேசினாலே தவறுதான், நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆனா பெண்கள், ஒரு பெண் கண்ணீர் மல்க என்ன ஆபாசமா நடத்திட்டாங்க, ஆபாசமா என்ன நடத்தினவங்களுக்கு, என்ன பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு அந்த எம்எல்ஏ ஆதரவு கொடுத்திருக்காருன்னு தாவேக்காவினுடைய ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பார்த்து கை காட்டினாங்கல்ல, அவர் மீது என்ன நடவடிக்கை? இதற்கு முதல் நாள் இரவு 8:30 மணிக்கு வழக்கு பதிவு பண்றாங்க. அடுத்த நாள் 11 மணிக்கு நீலாங்கரை வீட்டுக்கு கைது பண்ணி தஞ்சாவூருக்கு வழிநெடுக அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அந்த தாவேக்கா எம்எல்ஏ கைதாகி இன்னும் எத்தனை நாள் ஆகிருக்கணும், ஆனா அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? இன்னொரு பெண் அமைச்சர் ஜட்டியோட உட்கார வச்சிருவோம்னு மிக கடுமையான கொச்சையான மொழியில பேசின அந்த ஆடியோவும் வெளியாகுது. அப்ப அந்த அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? இன்னும் நிறைய பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்டதுல தாவேக்காவினர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. இதுல காட்டுற வேகம் அதுல ஏன் காட்டல அரசு அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்ன பதில் அந்த அரசு வச்சிருக்கு? அதையும் தாண்டி இப்ப அவர் எதற்கு கைது செய்யப்பட்டாங்க? முதல்வரோட ஒரு நடிகை
நடிகையை இணைச்சு வச்சு பேசிட்டாங்க, தகாத மொழியில பேசியிருக்காருங்கிறது புகாரா இருக்கு. நீதிமன்றம் போகணும், நீதிமன்றம் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு முடிவுக்கு வர முடியும்னு வச்சுங்களேன். ஆனா இன்னைக்கு இதை விமர்சிச்சாருன்னு சொல்றாங்கல்ல உதயநிதி ஸ்டாலின், அவர் கூட ஒரு நடிகை ஒப்பிட்டு அந்த விமர்சனமும் போயிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல. அப்ப இது தவறுனா இது தவறா இல்லையா? இது தவறுனா இதுக்கு மட்டும் நடவடிக்கை, இது தவறு இல்லைன்னா இதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படிங்கிறது நமக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது இந்த ஆட்சியில. நிச்சயமா இன்னைக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்து நீலாங்கரை இல்லத்துல, அதாவது உதயநிதியோட வீடு இருக்கு இல்லையா, அங்க வந்து போலீஸ்காரங்க குவிக்கப்பட்ட போது எதற்காக திடீர்னு இந்த போலீஸ்காரங்க குவிக்கிறாங்க? ஒன்னா அவருக்கு பாதுகாப்பா? ஏன்னா பாதுகாப்பு அப்படின்னா யார் விரதத்து போராட வர்றாங்க, இல்ல வந்து கைது பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி பல விவாதங்கள் நடந்துட்டு இருந்த சமயத்துல தான் இல்ல கைது பண்ண தான் வந்திருக்காங்க. ஏன்னா சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் இருக்கார்ல, அவரே கலந்துக்கு வந்துட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த கேஸை வந்து வீரியமா தாவேக்காரங்க கையாள போறாங்க. நேற்றைய தினமே வந்து தாவேக்கா தலைமை வந்து சொல்லிட்டாங்க போல் இருக்கு, இதை வந்து சும்மா விட்டுறக்கூடாது, இதை சட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் எப்படிலாம் வந்து கையாளணுமோ அப்படி கையாளுங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் பல மாவட்டங்கள் வந்து தாவேக்காவினர் வந்து போராட்டம் பண்றாங்க. அந்த மாவட்டங்களில் வழக்கு பதிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் ஆணையத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இந்த விஷயத்த. உதயநிதி வந்து கொச்சைப்படுத்தி பேசிட்டாரு, அவர் பேசின துணை வந்து உண்மையிலே தப்புன்னு தான் சொல்றாங்க, உண்மையிலே தப்பா தான் தெரியுது. ஆனா அரசியல் களத்துல வந்து நீங்க கேட்ட அந்த கேள்வி முன்வைக்கப்படுது. இப்ப எல்லாருமே வந்து பல நபர்கள் தாவேக்காவை சேர்ந்தவங்களே வந்து பல கொச்சையான கருத்துக்களை பேசியிருக்காங்கல்ல, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படின்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்ப இதுல வந்து அரசியல் ரீதியாக தான் கைது நடந்திருக்கோ அப்படின்ற கேள்வி எங்க வருது அப்படின்னா, நாளை தினம் சட்டமன்றம் கூட போகுது இல்லையா, அங்க வந்து உதயநிதி வந்து பேச விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்பட்டது, ஒரு நோக்கத்தோட தான் கைது பண்ற மாதிரி பல கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க தாவேக அரசாங்கத்திற்கு. காலையில வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போறாங்க தாவேக தரப்புல இருந்து. உதயநிதி வந்து கைதாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அந்த டைம்லயே வந்து பல லாயர்ஸ்லாம் அவரோட பேசுற காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன அறிவுறுத்தல் கொடுத்ததா சொல்லப்பட்டது அப்படின்னா, மதியம் 12 மணி வரைக்கும் அவர் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் கொடுத்தா தகவல் வந்துச்சு. ஆனா அந்த தகவல் வந்து அபிஷியலா வந்து போலீஸ்க்கு கைக்கு போறதுக்குள்ளேயே வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் காரணம் சொல்றாங்க. யாரு திமுக சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் சொல்றாரு, நாங்க நீதிமன்றத்துல போயிருக்கோம், நீதிமன்றம் இந்த மாதிரி உத்தரவு கொடுத்திருக்கு, அது வரைக்கும் அமைதியா இருங்கன்னு நாங்க சொன்னோம். ஆனா போலீசார் அதை வந்து கேட்கல, அவங்க வந்து கைது பண்ண பிறகு கைது பண்ணிட்டோம், முன்ஜாமீன் அதனால கிடைக்காது அப்படின்னு அரசு சார்பாக வாதம் வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. ரெண்டாவது, இப்போதைக்கு எல்லாருமே என்ன தீர்ப்பு எழுதுறாங்கன்னு நீதிமன்றம் தீர்ப்பு எழுதல, அதற்குள்ள எல்லாரும் எழுதக்கூடிய தீர்ப்பு உதயநிதி பேசுறது தவறு, அவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு டைரக்டா வந்துடுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் கடந்த காலங்களில் முதல்வர் விஜய் குறித்து விஜய் பேசின விஷயங்கள் குறித்தான விமர்சனத்தை என்னவாக வச்சாங்க, டேஷ்னாரு, வெறுமனே வாயில கண்டபடி வந்துடும் அப்படின்னாரு, கவர்ச்சிங்கிறாங்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுது, இது முதல்வரனுடைய அந்தஸ்துக்கு உரிய ஒரு பேச்சா? அதை கண்டித்தார்களா இந்த தலைவர்கள்? இந்த இன்னைக்கு உதயநிதியை கண்டிக்கக்கூடிய எல்லோரும் அன்னைக்கு இந்த கண்டிப்பை வச்சாங்களா? ஏன்னா ரெண்டு ஸ்கேல் வச்சுக்கிறாங்க, உதயநிதி திமுக அப்படின்னா ஒரு ஸ்கேலு, தாவேக்கான ஒரு ஸ்கேலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடவே இருக்கு. இதுல இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றாங்க, ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இதுதான் பண்ணிருப்பாங்க, அதைத்தான் இன்னைக்கு தாவேக்கா பண்ணிருக்கு அப்படின்னு அமைச்சர் உள்ளிட்ட சிலரே சொல்றாங்க. ஆனா ஜெயலலிதாவே எப்படிப்பட்ட பேச்சை பேசினாங்க அப்படிங்கிறது வரலாறுல இன்னமும் இருக்கு. கனிமொழி குறித்து அவங்களுடைய பார்வை என்ன, கனிமொழியோடு எந்த எம்பியை ஒப்பிட்டு அந்த காலத்துல அவங்க பேசினாங்க அப்படிங்கிறது இன்னமும் பொது வழியில் இருக்கு. சொல்லப்போனா இன்னைக்கு கூட பெரிய அளவுல வைரலாக்கப்பட்டு இருக்கு. அப்ப இது எந்த வகையில புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது புரியல. இன்னும் சொல்ல போனா முதல்வருடைய மனைவி சங்கீதா அவங்க குறித்த விமர்சனமும் பொது வெளியில வைக்கப்பட்டுச்சு, மிக கடுமையா அவங்கள விமர்சிச்சாங்க. அப்ப அந்த விமர்சிக்கப்பட்ட நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதும் ஒரு விஷயமா இருக்கு. எல்லா கேள்விகளும் வந்து போயிட்டு தான் இருக்கு, எல்லாருமே கேட்கதான் செய்யறாங்க. ஆனா அதே ஆக்ஷன் எடுத்தாகணும் இல்லையா? அங்க வந்து மௌனமா இருந்துட்டு இங்க வந்து அரசியல் ரீதியா கைது பண்றது வந்து எப்படி ஏத்துக்க முடியும் தான் எல்லாத்தோட கேள்வியா இருக்கு. நிர்மல்குமார் சொல்றாரு, அது எப்படி இவ்வளவு நாகரிகமற்ற முறையில் எப்படி ஒரு பேச்சு பேசலாம் அப்படிங்கிறாரு. அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுங்க, நிர்மல்குமார் அவர் ராகுல் காந்தி அவர் சகோதரி மகளோட மருதாணி போட்டுட்டு இருந்த படத்தை எல்லாம் எடுத்து போட்டு விமர்சனம் செஞ்சிருந்த நபர் தான் நிர்மல்குமார். அப்ப அந்த படங்களுமே அந்த விமர்சனமுமே இன்னைக்கு என்னவாக மாறுது? அப்ப மாத்தி மாத்தி பேசுவீங்களா அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. ரெண்டாவது, இது எல்லாமே டைவர்ட்டிங் பாலிடிக்ஸா? காவிரிக்காக இந்த அளவுக்கு கொந்தளிக்காத தாவேக்காவினர், காவிரிக்காக போராடிய திமுகவினரை இப்படி விமர்சனம் பண்றது சரியாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப காவிரிக்காக இவங்க ரோட்டுக்கு வந்து போராடி இருக்கணும், நீட்டுக்காக வந்து பெரிய போராட்டத்தில் இறங்கி இருக்கணும். ஆனா நீட்டுக்காக போராடுறவங்களை முடக்கிட்டு காவிரிக்காக எந்த போராட்டத்தையும் போராடாம பாஜகவும் எதிர்க்கல, கர்நாடக காங்கிரஸையும் எதிர்க்கல, அதையும் திமுகவோட லிங்க் போட்டு திமுகவால தான் அங்க டி.கே. சிவகுமார் தண்ணி திறந்து விடல அப்படிங்கிற அரசியலை முன்னெடுத்துட்டு அமைதியாக இருந்துட்டு இன்னைக்கு கைது நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க அப்படின்னா
இது எப்படிப்பட்ட அரசியல்? அதாவது பாஜகவினுடைய எதிர்ப்பையும் முனை மழுங்க செய்யறது, காவிரி தண்ணி கர்நாடகா திறந்து விடல அந்த விஷயத்தையும் முனை மழுங்க செய்கிறது, செஞ்சுட்டு உதயநிதி ஒருத்தரை மட்டும் நம்ம எதிரியா போக்கஸ் பண்ணா போதும். அதுவும் இல்லாம நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி சென்சேஷன்ல சொல்லியிருந்தோம், தொடர்ந்து இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நபர்கள் கைது செய்யப்படுறதோட பின்னணி என்ன அப்படின்னா சட்டமன்றத்துல இந்த கைதுகள் குறித்தான விவாதங்கள் தான் ஓடணும். நீட்டுல தாவேக அரசு மாணவர்களை தாக்குனது தொடர்பாகவோ, காவிரி விவகாரத்துல தாவேக அரசு ரொம்ப அமைதியாக செயல்படுவது தொடர்பாகவோ விவாதங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறதுல தாவேக அரசு ரொம்ப உறுதியா இருக்கு. இன்னும் ஒரு சில திட்டங்களுக்கு தாவேக அரசு அனுமதி கொடுத்திருக்கு. பிபிஜி ராம்ஜி அங்கே கன்னியாகுமரியில அணுக்கனிம சுரங்க திட்டத்தை எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது, இப்படின்னு பல விமர்சனங்கள் தாவேக அரசு மீது இருக்கு. அமைச்சர்கள் மீது பல புகார்கள் இருக்கு, இடமாற்றம் செய்ததுல புகார்கள் இருக்கு, பவுடர் பயன்படுத்துறதுல புகார்கள் இருக்கு, இப்படி பல புகார்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிட்டு நாளைக்கு எதை முதன்மையா பேசுவாங்க அப்படின்னா உதயநிதியோட கைது பத்தி தான் பேசுவாங்க. அதைத்தான் இந்த அரசு விரும்புகிறது, அதற்கான ஏற்பாடுகளை தான் செய்கிறது, அதற்கும் திமுக இப்ப அதை நோக்கி தான் நகர்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுறாங்க. இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கணும், இதுவரைக்கும் உதயநிதியோட கைது குறித்து எல்லா தலைவர்களும் கண்டனங்கள் அல்லது எதிர்ப்பு ஆதரவு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா முக்கியமாக திமுக தலைவர் ஸ்டாலின் இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை. அவருடைய மௌனத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதும் பெரிய பேசு பொருளா இருக்கு. நிச்சயமா இதுல ஆச்சரியப்படக்கூடிய விதம் அதிமுகவுடைய எதிர்ப்பு, அதாவது உதயநிதியை கண்டிச்சது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்காரு. இதுதான் வந்து அது என்ன யூஸ்வல் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, திமுக தலைவரை கைது பண்ணும் போது அதிமுக தலைவர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, திமுக தலைவர் கைது வந்து சரிதான் அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தாவேக அரசு பண்ணது தவறுன்ற மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கைதுக்கு. அது அதிமுகவோட ஸ்டாண்டாவும் இருக்கு. ஆனா பாஜக வந்து பல தலைவர்கள் இந்த கைதை வரவேற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாமக தலைவர் அன்புமணியும் கண்டிச்சிருக்காரு. ஏன் அவ்வளவு அவசரமா என்ன கைது பண்ண தேவை என்ன இருக்கு இதுல, இதெல்லாம் அவ்வளவு பெரிய கேஸான்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை அன்புமணி பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாமே பின்னாடி பார்க்கும்போது இந்த கட்சிகள் எல்லாம் காவிரி நதிநீர் வந்து முறையா தமிழ்நாட்டுக்கு வரணும்ன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த கட்சிகள். அன்புமணி எல்லாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து இந்த கைது வந்து அந்த போராட்டத்தை நீர்த்து போக வச்சிருமோ அப்படின்ற மாதிரி இவங்களாம் அணுகிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு எந்த அணியில நின்றுக்கணும், காவிரி தண்ணீர் திறந்து விடப்படணும், கர்நாடகா செய்யறது தவறு, பாஜகவை கண்டிக்கணும், இதுதானே இந்த ஒட்டுமொத்த தமிழக கட்சிகளோட கொள்ளா இருந்திருக்கணும். இன்னைக்கு ஸ்பிளிட் ஆயிட்டாங்க பாருங்க, திமுக ஆதரிக்கக்கூடிய கட்சிகள், தாவேக ஆதரிக்கக்கூடிய கட்சிகள். தாவேகாவில இருந்து இது கைது சரிதான் சொல்லிட்டு இனிப்பு வழங்கி கொண்டாடுறாங்க. திமுக போராட்டத்தை முன்னெடுத்து குரு பொம்மையை எரிச்சிட்டு இருக்காங்க. இதுல அன்புமணி எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே ரெண்டு தரப்புலையும் சொல்றாங்க, இங்க வந்து உதயநிதி பேசுனதும் தவறு, இவர் கைது செய்ததும் தவறு. டிடிவி தான் சொல்றாரு, பேசுனதும் தவறு, கைது செய்ததும் தவறு. எல்லாரும் சொல்றாங்க. ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதானே உண்மையா இருக்கணும். ஒண்ணு கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா அது பழிவாங்கல் நடவடிக்கையா அந்த அர்த்தத்துல சொல்லணும். ரெண்டாவது அவங்க பேசுனது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நான் பேசுனதை ஒட்டி வெட்டி பரப்பியிருக்காங்க அப்படிங்கிறாரு. அவர் சார்ந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, கீழ இருந்து இப்படி ஒரு குரல் வந்துச்சு, அதற்கான பதிலாக தான் அது கொடுத்தாரு அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. நீதிமன்றம் இன்னும் எந்த தீர்ப்பும் கொடுக்கல, சரியா தவறா உண்மையா பொய்யா எதுவுமே சொல்லல. அதற்குள்ள அவசரப்பட்டு ஒரு பக்கம் தீர்ப்பு எழுதுறாங்க, ஒரு பக்கம் உதயநிதி சொல்றது தவறுங்கிறாங்கன்னா அதனுடைய பின்னணி என்ன, நோக்கங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். இன்னைக்கு நீதிமன்றம் வந்து ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து இன்னைக்கே உதயநிதி வந்து விடுவிச்சிடணுன்ற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது தஞ்சாவூர் கூட்டு போறீங்க, இன்னைக்கே விசாரணை பண்ணிட்டு இன்னைக்கே விடுவிச்சிடணுன்ற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த தாவேக அரசாங்கம் அதான் ஒத்துக்கிட்டாங்க கோர்ட்ல. நாங்க வந்து ரிமாண்ட் பண்ற மாதிரி எங்கள்கிட்ட பிளான் எதுவுமே இல்லை, விசாரணைக்காக தான் கூட்டு போறோம்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து வாதம் வைக்கப்பட்டது. விசாரணைக்காக தான் கூட்டு போறாங்க அப்படின்னா எதற்காக முன்னாடியே வந்து கைது பண்ணப்பட்டாருன்ற ஒரு அறிக்கை வந்து நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசாரணைக்காக கூட்டு போறவருக்கு கைது நடவடிக்கை இல்லைன்னு சொல்ற அந்த தமிழக அரசு வாதம்ங்கிறது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, தமிழக அரசு வாதம் ஒண்ணு சொல்லுது, விசாரணை கூட்டு போறோம், கைது நடவடிக்கை இல்லை எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, கோர்ட்ல நாங்க விசாரணைக்காக அழைச்சிட்டு போறோம், கைது நடவடிக்கை இல்லை அப்படின்னு அரசு தரப்பு வாதம் சொல்லுது. நடைமுறையில் என்னவா இருக்கு, அவருக்கு பெயிலே வழங்க முடியாத வகையில அவர் மேல கேஸ் போடுறாங்க. அவரை வந்து சாப்பாடு கூட விடாத அளவுக்கு தான் அங்கங்க அழைச்சிட்டு போறாங்க. கைது செய்யப்பட்டவருக்கு சாப்பாடு தர முடியாதுன்னு கட்சிக்காரங்களை விரட்டி அடிக்கிற காட்சிகளையும் பார்க்கிறோம். நிறைய திமுகவினர் மீது தடியடி நடத்தப்பட்டு மண்டை உடைக்கப்பட்ட காட்சிகளையும் பார்த்தோம். அப்ப இது எல்லாம் என்ன, வெறுமனே விசாரணைக்கு அழைச்சிட்டு போறப்ப இதெல்லாம் ஏன் நடக்கணும், கைது நடவடிக்கை இல்லைன்னா ஏன் அதை செய்யணும், அப்ப எந்த இடத்துல காவல்துறை மாத்தி பேசுதா, அரசாங்கம் மாத்தி பேசுதா அப்படிங்கிறது நமக்கு புரியல. அதே மாதிரி தாவேகாவை சேர்ந்தவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவினர் வந்து போராட்டம் பண்ற சமயத்துல பொதுமக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி பொதுமக்கள் அச்சுறுத்தல் முகம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தாவேகாவினரே சொல்லிட்டு வராங்க. அது குறித்து வீடியோவும் பரப்பப்படுது. பண்றாங்களா இல்ல நீட்டு போராட்டத்துக்கு அப்படிதான் சொன்னாங்க, மக்களுக்கு பிரச்சனை பண்ணாம போராடணும். ஓரமா போராடினவங்க ஏன் தூக்கிட்டு போய் கைது பண்ணீங்க, ஒரு ஹாஸ்டல்ல உட்காந்து போராடுறவங்களை எதுக்கு கைது பண்ணீங்க, நேம் பேட்ச் இல்லாம எதுக்கு போய் அடிச்சீங்க, இது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு.
கடந்த காலங்கள்ல உதயநிதி பேசின விஷயம் இருக்கு இல்லையா, சனாதன எதிர்ப்பு பேசினாரு, அதுல உறுதியா நின்னாரு, இந்தியா முழுவதும் பெரிய எதிர்ப்பலைகள் எழுந்துச்சு. அந்த பேச்சு அதனுடைய தாக்கத்தின் காரணமாகவும் இன்னைக்கு பாஜகவினர் இந்த கைதை வரவேற்கிறாங்க. இன்னைக்கு பாஜகவினர் எதற்காக இந்த கைதை வரவேற்கிறாங்க? ஒரு நடிகைக்கு எதிராக எப்படி பேசலாம், ஒரு நடிகையை அவதூறு செய்து எப்படி பேசலாம் அப்படிங்கிறது பாஜகவினர் இந்த கைதை வரவேற்கும் விதத்துல புரியுது. ஆனா பாஜகவினுடைய தலைவர், மாநில தலைவர் நைனா நாகேந்திரனே அந்த நடிகையை விஜயோடு ஒப்பிட்டு முதல்ல இந்த வீட்டுல இருந்து வெளில வாங்க அப்படின்னாரு. அப்ப அதற்கு என்ன அவங்க அன்னைக்கு என்ன கண்டிச்சாங்க, அல்லது இன்னைக்கு அது குறித்து என்ன பார்வை வைக்கிறாங்க? ஏன்னா இன்னொரு கட்சியில நடந்தா இன்னொருத்தர் பேசினா தவறுன்னு சொல்லக்கூடியவங்க தன் கட்சியில தன் கட்சியினுடைய தலைவர் அதை பேசின பொழுது ஏன் அமைதியா இருந்தாங்க? தமிழிசை சவுந்தரராஜனோ வானதி சீனிவாசனோ இன்னைக்கு வரவேற்கக்கூடியவங்க அன்னைக்கு ஏன் அமைதியா இருந்தாங்க? இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை அவரெல்லாம் வந்து இதை கைத பெரிய அளவுல வரவேற்கிறாரு. ஆனா அவரு செய்தியாளர் எப்படி பேசுறாரு நம்ம பார்த்தோம். ஒரு ஊடகவியலாளரை மிக மோசமான மொழியில பேசியிருந்தாரு. அதற்காகத்தான் மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அவரெல்லாம் அதற்காக பேசுறாரு. கடந்த காலங்கள்ல இப்ப அவ்வளவு வேணாங்க, இப்ப நடிகர் விஜய் இன்னைக்கு முதல்வர் விஜய் ஆயிட்டாரு. இப்ப சமீபத்துல ஜனநாயகன்ல ஒரு விஷுவல் வந்து ட்விட்டர்ல போயிட்டு இருக்கு. அது வந்து அவங்கள இழிவுபடுத்துறதா இல்லையா? பெண்களை இழிவுபடுத்துறதுன்னு மீட்டர் வச்சோம்னா சினிமாவிலும் இழிவுபடுத்தக்கூடாது, பொது வாழ்விலும் இழிவுபடுத்தக்கூடாது. அவர் தவறுனா இவரும் தவறுதான். இல்ல படத்துல வந்து ஹீரோ பண்ணலாங்க, ஹீரோ வில்லன் தான் பண்ணக்கூடாது. ஹீரோ பண்ணலாம், ஹீரோ பண்ணா மக்கள் ஏத்துக்குவாங்க இல்லையா? அதான் பண்ணிட்டு இருக்காரு படங்கள்ல இருந்து இதுவரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. நடவடிக்கை எடுக்க தயங்குறாரு விஜய். ஏன்னா அவருக்கு எதிரி கிடையாது இல்ல, திமுக தானே எதிரி, தாவேக்காக்கு இல்ல, அவங்க கொள்கை எதிரி, தெரியல நமக்கு. அதனால வந்து அது அப்படியே டச் பண்ணிட்டு பெருசா டச் பண்ணல போல நைனா நாகேந்திரன். அதனால திமுக மட்டும் தான் குடி வச்சு எதிர்க்கிறாங்க இது வரைக்குமே. ஆனா நாளைய தினம் நிச்சயமா உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்துக்கு வருவாருன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல சொல்றாங்க. ஏன்னா நீங்க சாயங்காலம் விடுவிச்சுன்ற மாதிரி தாவேக்காவை ஒத்துக்கிட்டாங்க. நாங்க வந்து ரிமாண்ட் பண்றதுக்கு பிளான் சொல்றதுக்கு அப்புறம் விடுவிச்சு நீதிமன்றமும் ரிமாண்ட் பண்ண பிளான் இல்ல. ஆனா 9 செக்ஷன்ல போட்டு நான் பெயிலபிள் செக்ஷனையும் போடுவோம், வெளியே விட மாட்டோம். அது கைது பண்றதுக்கு கூட ஐடியா இல்லைங்க. அதுலயும் வந்து அதாவது இந்த கட்சி சார்பற்ற லாயர்ஸ் இருப்பாங்கல்ல, லாயர்ஸ் ஆகட்டும் ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும் எல்லாருமே வந்து இந்த 9 செக்ஷன்ல வழக்கு போட்டாங்க. 9 செக்ஷன்ல வந்து 8 செக்ஷன் நிக்கவே நிக்காது. இதை உடனடியா வந்து கோர்ட்டுக்கு போனா ஸ்குவாஷ் பண்ணிடுவாங்க. அதாவது குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேசினது ஒரு பக்கம் தப்புன்னு சொன்னாலும் அதுக்கு அரெஸ்ட் பண்றது வந்து தவறான முன்னுதாரணத்தை வந்து செட் பண்ணிடும். உடனே அரெஸ்ட் பண்றது வந்து தப்பான விஷயம் தான் சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த வேண்டுமென்றே ஒருவரை அவமதித்தல், ஆபாசமா மிரட்டுறது, பொது அமைதியை வந்து கெடுதல், அப்புறம் வந்து பெண்களின் சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்துதல், மிரட்டல், குற்றவியல் சதின்னு சொல்லிட்டு 9 பிரிவுகள்ல உதயநிதி மீது வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா அதே தாவே அரசாங்கம் தான் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விசாரணை தான் கூட்டு போறோம், ரிமாண்ட் பண்ற பிளான்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வாதத்தை வைக்கிறாங்க. அதனால முரணாதான் இருக்கு உங்க பண்றதை பார்க்கும்போது. உதயநிதியோட இந்த சர்ச்சையான கருத்தை தொடர்ந்து பல தலைவர்களும் அவரோட கைதை கண்டித்தாலும் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் தலைவர்களை கடந்து எல்லாத்தோட பொதுவான குரல் அதுவாக இருக்கு. அவர் வந்து பார்த்து பேசணும். ஏன்னா சென்சிட்டிவான விஷயங்களை வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய, எல்லாருமே வந்து கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து பேசுறது எல்லாமே சர்ச்சையாக மாறிட்டு இருக்கிற சமயத்தில் எடப்பாடியாக தான் சொல்லியிருக்காரு. கைது தப்பு தான், ஆனால் இருந்தாலும் அவர் வந்து பார்த்து பேசணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேச வேண்டிய தேவை இருக்குன்ற மாதிரி அந்த கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதனால அது வந்து எல்லாத்தோட கருத்தும் அவர் தான் இருக்கு. நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அரசியல் கைதான் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாலுமே இதில் வந்து அடிப்படையாக வைக்கக்கூடிய காரணம் வந்து பெண்களை இழிவுபடுத்தி விட்டார். அந்த கருத்து தான் எல்லாருமே முன்னோக்கி பேசிட்டு இருக்காங்க. அதனால அவர் பண்ண போராட்டமே வந்து பெருசா வந்து திசை மாறி போயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க. அதனால ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எல்லா தலைவர்களுமே பார்த்து பேச வேண்டிய தேவை என்பது எழுதிருக்கு. எல்லாருமே உங்களை பார்க்குற சமயத்தில் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி இந்த மாதிரி மாட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு பார்வையில தான் பொதுமக்களோட பார்வையா இருக்கு. பெண்களை இழிவுபடுத்தக்கூடாதுங்கிறது சரியான கருத்து. ஆனா பெண்களை நீங்க இழிவுபடுத்தலாம், நீங்க இழிவுபடுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் தவறான கருத்து. ஏன்னா கடந்த முறை நைனா நாகேந்திரன் பேசும்பொழுது ரொம்ப அமைதியா இருந்தாங்க குஷ்பு. இன்னைக்கு உதயநிதி பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே ஒரே கருத்து தான் சொல்லுது. அவர் சொல்றது அதே கருத்து தான், இவர் சொன்னதாக கூறப்படுவதும் அதே கருத்து தான். அப்ப அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல, இவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது, அவர் சொல்லும் பொழுது அமைதியா இருக்கிறது, இவர் மீது கடுமையான காட்டமான அறிக்கையை வெளியிடுறது, இதெல்லாம் தொடர்ந்து சமூகத்தில் இருவேறு தரப்பால இருவேறு விதமான அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. இதுல இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ திருமாவளவன் உள்ளிட்டோரும் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, கடுமையான கண்டனத்தை இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே விமர்சனத்துக்குரியதா மாறி இருக்கு. அவருடைய கடந்த கால பேச்சுக்களும் எடுத்து போட்டு திமுகவினர் இப்ப விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதனால இதுக்கு ஒரு மீட்டர் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் விமர்சனத்தை வைக்கிறோம், எந்த அடிப்படையில் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் வச்சும் இதை புரிஞ்சுக்க வேண்டிய தேவையா இருக்கு. ஆனா நீதிமன்றம் இன்னும் முழுமையா இந்த விஷயத்துல தலையிட்டு உரிய தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியில் இருக்கு. பேசுவோம் இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.